வெல்கம் டு முப்படை பயிற்சி மையம். நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஐ அல்டிமேட்ல தமிழ் பார்க்க போறோம். அது தமிழ் வந்து நம்ம 6th இருந்து அப்படியே போகலாம். 6th ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்ம தமிழ் வந்து எப்படி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து 2 பார்ட்டா இருக்கும். அதாவது நம்மளுக்கு வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் 100 கொஸ்டின் கேட்பாங்க எஸ்ஐல. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து தமிழ் வந்து எங்க ரொம்ப மெயினா ப்ளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐல வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் ரீசனிங் பார்ட்ல பார்ட் பில 10 கொஸ்டின் வருது. அது எப்படி கேட்பாங்க, தமிழ் எலிஜிபிலிட்டியில எப்படி கேட்பாங்க, அது ரெண்டுமே கொஞ்சம் சேர்த்து பார்த்துட்டே போகணும். ஓகேங்களா, தனித்தனியாக பார்க்கலாம், எல்லாம் ஒன்றாவே பார்க்கலாம். நான் சொல்லும்போது சொல்லிடுறேன், தமிழ் வந்து ஸ்கோரிங் ஏரியா நம்மளுக்கு வந்து அந்த பார்ட் பில 60 கொஸ்டின்ல அது 10 கொஸ்டின் எப்படி வரும்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்டவர் வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாரதிதாசன். ஆன்சர் வந்து பாரதிதாசன். சுப்புரத்தினம் அப்படின்னாக்கா கனக சுப்புரத்தினம் ஒரு சில இடத்துல கொடுப்பாங்க. சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்டவர் பாரதிதாசன். இது வந்து பாரதியார் வந்து சுப்பிரமணிய பாரதியார் சொல்லுவாங்க. இப்போ காவலர் தெரிஞ்சிட்டனால வந்து மாணிக்கம் அல்லது துரை மாணிக்கம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, கவிமணினா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் யார்? புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஆன்சர் நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். புரட்சி கவின்றது சிறப்பு பெயர். அது இல்லாமல் பாவேந்தர்னு சொல்லுவாங்க. அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுக்கு வந்து புரட்சி கவி அல்லது பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவாங்க. நாமக்கல் கவிஞர் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் டி இருக்கிற வந்து காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க. பாவலரேறு யார் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தனார். பாவலரேறு பெருஞ்சித்தனார். பாரதியார் வந்து யார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மகாகவி, தேசிய கவி, முண்டாஸ் கவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ இது வந்து 6th ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பாருங்க, ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினும் நம்மளுக்கு வந்து ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலைத்து நின்றதுவாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழின் பெருமை, நம்மளுக்கு வந்து தமிழின் பெருமை, நம்மளோட தமிழ் வந்து இப்படிலாம் வந்து சிறப்பாக சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழின் பெருமையை பாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனார். ஆன்சர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனார். இது நம்மளுக்கு 6th இயர்ல இருக்கு. 6th ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கு. ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டது பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்துக்கும் முற்றும் அழியாம நிலைத்து நின்றதுவாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் பாடுறது பார்த்தீங்கன்னா தமிழ பாவலரேறு பெருஞ்சித்தனார் பாடியிருக்காரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின் போகலாம். 4வது கொஸ்டின் பாருங்க, பாவலரேறு பெருஞ்சித்தனார் நடத்திய இதழ்கள் யாவை? பாவலரேறு பெருஞ்சித்தனார் நடத்திய இதழ்கள், அவர் என்னென்ன இதழ்கள் நடத்தினான்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தென்மொழி என்ற இதையும் நடத்தியிருப்பாரு. தமிழ்ச்சிட்டு என்ற இதையும் நடத்தியிருப்பார். நெக்ஸ்ட் தமிழ் நிலம் அப்படின்ற இதையும் நடத்தியிருப்பார். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே. இப்போ கொஸ்டின்ல நம்ம கொஸ்டின் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா தென்மொழின்னு பார்த்த உடனே பாவலர் பெருஞ்சித்தனார் நடத்திய ஆன்சர் போட்டிருந்தீங்கன்னா தப்பாயிடும். ஓகேங்களா, அப்போ 4 ஆப்ஷன் கரெக்டாக பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் போகணும். இதெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ பாவலரேறு நடத்தி எழுதுகிறார் பார்த்தீங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், இது மூணுமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார் நடத்தி எழுதுகிறது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின் பாருங்க. 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யா கனி, பாவைய கொத்து, நூறாசிரியம் ஆகிய நூல்கள் இயற்றியவர் யார்? அப்போ கனிச்சாறு அப்படின்ற நூல், கொய்யா கனி அப்படின்ற நூல், பாவைய கொத்து, அப்புறம் நூறாசிரியம், இந்த 4 நூலுமே யார் எழுதினா ஒரே ஒருத்தர் எழுதினா. அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாவலரேறு. அப்போ பாவலரேறு சிறப்பு பெயர் யாரும் சொல்லி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தனார். அப்போ பாவலரேறு பெருஞ்சித்தனார் தான் வந்து பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யா கனி, பாவைய கொத்து, நூறாசிரியம் என்ற நூலெல்லாம் வந்து நம்மளுக்கு எழுதியிருக்காரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 6வது கொஸ்டின் பாருங்க. 6th கொஸ்டின் பாருங்க, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு பாரத தாய் யார் இருக்காங்க? பாரத தாய். தொன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா பழமை. ஓகேங்களா, பாரத தாயோட பழமையை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து யார் சொன்னதுன்னு கேட்கறாங்க. அப்போ என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் சொல்லிட்டு இது வந்து பாரத தாயின்னு சொல்றாங்க. தமிழ் தாயை இந்த மாதிரி புகழ்ந்திருப்பாங்க. அது யார் புகழ்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் வந்து பாரதியார். அப்போ பாரதியாருடைய பேர் என்னது? சுப்பிரமணிய பாரதியார். முண்டாஸ் கவி, தேசிய கவி, மகாகவி அப்படின்ற பட்டங்கள் எல்லாம் உடையார். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் வந்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் வந்து பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 7வது கொஸ்டின் வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பொறுத்துக. இப்போ பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சொல்லு முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் சொல்லு, அப்போ தமிழ், தமிழ்நாடு, தமிழன் அப்படின்ற சொல்லலாம் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அது ஃபர்ஸ்ட் எந்த இலக்கியத்தில் ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை இருக்கு. அப்போ வந்து பழமையா ஃபர்ஸ்ட் சொன்ன இலக்கியங்கள் எதுன்னு கேட்டாங்க. அப்போ தமிழ்ன்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் எந்த நூலில் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ தமிழ்ன்ற வார்த்தை எதில் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆன்சர் வந்து ஏவோ இல்லை பியோ இருக்கலாம், ரெண்டுமே வந்து மூணுல லிங்க் ஆகுது. நெக்ஸ்ட் தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை எதுல வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டத்தில் சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரம் வந்து 3 காண்டமா இருக்கும். ஓகேங்களா? அதுல ஒரு காண்டம் தான் பார்த்தீங்கன்னா வஞ்சி காண்டம். அப்போ சிலப்பதிகாரத்துல ஒரு காண்டம் பார்த்தீங்கன்னா வஞ்சி காண்டம். அந்த சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டத்துல தான் நம்மளுக்கு தமிழ்நாடுன்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் தமிழன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் எங்க மென்ஷன் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் தேவாரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவாரம் 3 சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், தொண்டர். அதுல ஒருத்தர் தான் வந்து அப்பர்னா திருநாவுக்கரசர் வந்து அப்பர்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால அந்த அப்பர் தேவாரத்துல தமிழன் அது வந்து திருத்தாண்டகம் அப்படின்ற பகுதியில இருந்து தமிழ்ன்ற வார்த்தை வச்சிருக்கோம். அப்போ தமிழ் வந்து 3, அப்புறம் தமிழ்நாடு 2, நெக்ஸ்ட் வந்து தமிழ்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து 3, அப்போ இங்கே வருது 3. நெக்ஸ்ட் தமிழ்நாடு வந்து 1, ஓகே இந்த 1. நெக்ஸ்ட் தமிழ் வந்து 2, அப்போ ஆப்ஷன் வந்து ஏ 3, 1, 2 வந்து ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் போவோம். நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் பாருங்க, தவறான ஒன்றை தேர்வு செய்க. அப்போ தாவர இலைப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க. தாவர இலைப்பெயர் எது வந்து தப்புன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ 3 வந்து கரெக்டா இருக்கும், 1 மட்டும் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? அப்போ 1 தப்பா இருக்கும், 3 வந்து கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, வரகு. நெல்லும் வரகும் அதோட தாவரத்தோட இலைப்பெயர் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நெல்லுக்கும் வரகுக்கும் தாழ்னு சொல்லுவாங்க. இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி கள்ளி தாழை, இதோட இலைப்பெயர் என்ன பார்த்தீங்கன்னா இலை கிடையாது, அது வந்து நான் சொல்லுவாங்கன்னா மடல்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் வந்து தப்பு. அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. அப்ப மீதி 3 ரெண்டுமே பாத்துக்கோங்க. கரும்பும் நாணலும் வந்து அதோட இலை பெயர் என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா தோகைன்னு சொல்லுவாங்க. அப்ப கரும்பு நாணல் அதோட இலை பெயர் வந்து தோகை. நெக்ஸ்ட் கமுகுனா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா சொல்லும் பொருள்ல பாக்குன்னு அர்த்தம். அப்ப கமுகு அப்படின்றது வந்து பாக்குன்னு அர்த்தம். அந்த பாக்கோட இலை பெயர், பாக்கு மரத்தோட இலை பெயர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆன்சர் வந்து 3மே கரெக்ட், 1 மட்டும் தப்பு. நம்மளுக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. அப்போ சப்பாத்தி கள்ளி தாழை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மரம், இது தப்பு. ஓகேங்களா? இலைன்னு சொல்லிட்டு அதனால தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின் பாருங்க, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது 4 நாழி. அப்போ ஆழ அமுக்கி முகக்கினா ரொம்ப எவ்வளவுதான் ப்ரெஷர் கொடுத்து நம்ம அழுத்தினாலும் இந்த கடல் நீர், அதாவது நீர் நம்ம திரவ பொருள், அந்த திரவ பொருள்ல நம்மளால அழுத்த முடியாது, சுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் செய்தி சொல்லியிருக்காங்க. அப்போ பாடல் வரிகள் மூலம் திரவ பொருட்கள் எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாதுன்ற அறிவியல் கருத்து யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. இப்போ இதுல வந்து திருவள்ளுவரா, கபிலர், தொல்காப்பியர், அவையார்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஔவையார் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடலில் நாழி முகவாது 4 நாழி அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஔவையார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பாருங்க. 10வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒன்றை தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சரியான ஒன்றை தேர்வு செய்ய. இப்போ நம்மளுக்கு இலக்கணம் பகுதியிலிருந்து அந்த கொஸ்டின் எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இல்லை 6th ஃபர்ஸ்ட் டாபிக்னா வந்து எழுத்துன்ற இலக்கணம் டாபிக் வரும். ஓகேங்களா? எழுத்துன்ற இலக்கணம் டாபிக் வரும். நம்மளுக்கு எழுத்து இலக்கணம் மொத்தமா இலக்கணம் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். இலக்கணம் வந்து 5 வகைப்படும். அதுல ஒன்று வந்து எழுத்து இலக்கணம் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். இதுல வந்து சரியான ஒன்றை தேவைன்னா பார்த்தீங்கன்னா 3 தப்பா இருக்கும், 1 மட்டும் தான் கரெக்டா இருக்கும். அப்போ என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மாத்திரைன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒலிக்கும் கால அளவுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாத்திரைன்றது ஒலிக்கும் கால அளவு. நம்ம கண் சிமிட்டுற நேரமோ இல்லை கை நொடிக்கிற நேரமோ தான் வந்து ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாத்திரை எதுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு. மெய் எழுத்துனா இக்கு, இங்கு, இச்சி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து. அந்த 18 எழுத்துமே எப்படி ஒலிக்குன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். அப்போ இது வந்து கரெக்ட். அப்போ ஆன்சர் தான் கேட்குறாங்க, சரியான ஒன்று தான் கேட்குறாங்க. ஓகே, இது பார்த்துட்டோம் சரியான ஒன்று. அப்போ மீதி 3 வந்து ஏன் தப்புன்னு பார்க்கணும்.
நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்தோட கால அளவு. ஓகேங்களா, ஆயுத எழுத்தோட கால அளவு. ஆயுத எழுத்தோட கால அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாத்திரைன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு மாத்திரை அளவு கிடையாது. ஆயுத எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை தான். ஓகேங்களா, ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை தான் ஒலிக்கும். நெக்ஸ்ட் நெடில் எழுத்து. நெடில் எழுத்தோட கால அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நெடில் எழுத்து நம்மளுக்கு வந்து உயிர்மை குரில், உயிர்மை நெடில், அதே மாதிரி உயிர் குரில், உயிர் நெடில் இருக்கு. உயிர் குரில்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 லெட்டர்ஸ் வரும். நம்மளுக்கு வந்து தமிழ்ல மொத்தம் 5 எழுத்து இருக்கு. உயிர் நெடில்னா பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 எழுத்து இருக்கும். அப்போ அதில் உயிர் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா என்ன கால அளவு இருக்குன்னா நெடில். நம்மளுக்கு வந்து நெடில் வந்தாவே உயிர் நெடில் வந்தாலும் உயிர்மை நெடில் வந்தாலும் நம்மளுக்கு வந்து எத்தனை மாத்திரை ஒலிக்குன்னா 2 மாத்திரையா ஒலிக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் குறில் எழுத்து. உயிர் குறில் இருந்தாலும் சரி, உயிர்மை குறில் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எத்தனை மாத்திரை ஒலிக்குன்னா 1 மாத்திரை. அப்போ நல்லா பார்த்தாங்க, உயிர் எழுத்து இல்லை உயிர்மை எழுத்து. குறில் எழுத்தா இருந்தால் 1 மாத்திரை, உயிர் நெடில் உயிர்மை நெடில் அப்படின்றாக்க வந்து 2 மாத்திரை. மெய் எழுத்தா இருந்தாலும் சரி, ஆயுத எழுத்தா இருந்தாலும் சரி, எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும் பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே வரும் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வரும். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து பார்ட் பியில் நம்மளுக்கு வந்து ஸ்கோர் நம்ம மெயின் பேப்பரில் மொத்தம் 140 கொஸ்டின்ல 60 கொஸ்டின் பார்ட் பியில் வரும் எஸ்ஐயில். அதில் 10 கொஸ்டின் வந்து தமிழ் வரும். அந்த மாதிரி கொஸ்டின் வந்து அங்கே எந்த மாதிரி கொஸ்டின் வரும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நடத்த போகிற அந்த 5 கொஸ்டின் தான் வந்து நம்மளுக்கு அந்த பார்ட் பியில் வர கொஸ்டினாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நம்மளால சேர்த்து எழுது பிரித்து எழுது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 or 2 கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும். ஓகேங்களா, அந்த பார்ட் பியில். அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 கூட்டல் திசை என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லி நான் கேட்கிறேன். ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 திசை. நம்மளுக்கு வந்து 8 கூட்டல் திசை 8 திசை அப்படிங்க வந்து இது தப்பு வராது. ஓகேங்களா, 8 திசை நம்மளுக்கு இத்து வரணும். ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு வந்து வல்லினம் மிகுவினம் மிகாவினம் பார்க்கும்போது நல்லா தெளிவாக பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து 8, 10 அப்படின்ற எண் நம்பர் வந்தால் மட்டும் அந்த இடத்துல வல்லினம் மிகுவினம் வரும். இது எந்த நம்பர் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகாது. வல்லினம்ன்றது இத்து கசர தப்பற மேல புள்ளி வச்சா அதுதான் வந்து வல்லினம் சொல்லுவாங்க. மெய் எழுத்துக்கள் அந்த 6 எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகுமா மிகாதம் அதை வந்து பார்க்கும்போது பார்க்கலாம். அப்போ 8 கூட்டல் திசைனா 8 திசை இத்து வரணும். அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொல்லுக்கேற்ற பொருளை பொறுத்து நம்மளுக்கு இதுவும் பாத்தீங்கன்னா அந்த பார்ட் பில கன்ஃபார்ம் 1 இல்லை 2 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும். சொல்லுக்கேற்ற பொருளை நம்மளுக்கு 6th ல இருந்து 12th வரைக்குங்கிற சொல்லும் பொருள் வந்து எஸ்ஐக்கு பார்க்கணும். ஓகேங்களா, ஆழி பெருக்கு. ஆழி பெருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் கோள். ஆழினா கடல். ஓகேங்களா, வெறும் ஆழின்னு கேட்டால் அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல். ஆழி பெருக்குனா கடல் கோள். இது கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் ஊழி. ஊழி ஊழுன்னு வரும். ஊழி அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீண்டது ஒரு காலப்பகுதி. இதுவும் கரெக்டாக மேட்சாக இருக்கு. மேதினி. மேதினா நான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலகம். நம்மளுக்கு வந்து சொல்லும் பொருள்ல மேதினா உலகம். மானா நிறைய இருக்கு. மானா பெரிய அளவு அழகு வண்டு திருமகள் அது மாதிரி இருக்கப்போ மானான்னு பார்த்தீங்கன்னா விலங்குன்னு சொல்லலாம், பெரியன்னு சொல்லலாம், என்ன ஒன்று சொல்லலாம், மாமரம் அதன்னு சொல்லலாம். அப்போ எல்லாமே மேட்ச் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன 1, 2, 3, 4 எங்க இருக்கு பாருங்க. 1, 2, 3 ஆப்ஷன் சீல இருக்கு. ஓகேங்களா, 1, 2, 3, 4 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின் போகலாம். 13வது கொஸ்டின் பாருங்க. பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்லுது. பழமொழின்றது நம்மளுக்கு தெரியும். பழமொழி நிறைய இருக்கு. அது வந்து அதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விரிவா பிரீஃபா சொல்றதா இல்ல சுருங்க சிம்பிளா சொல்றதா இல்ல பழச சொல்றதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து படிக்காதவங்க கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆவாங்க. பழமொழியின் சிறப்புனா அதோட மெயின் தீமே வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி வந்து ஒரே ஒரு லைன்ல ஒரு 2 to 3 வார்த்தையில சிம்பிளா சொல்றது. அப்போ ஆன்சர் வந்து சுருங்க சொல்லுது. பழமொழியின் சிறப்பு அப்படி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் அவங்க சொல்ல வர கருத்தை ரொம்ப சுருக்கி சிம்பிளா சொல்றது வந்து பழமொழியோட சிறப்பு. அப்போ சுருங்க சொல்லுது ஆன்சர். நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின் பார்க்கலாம். 14th கொஸ்டின். அதாவது கலை சொற்கள் நம்ம 6th to 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இயல் முடிஞ்ச பிறகும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலை சொற்கள்னு கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் டு தமிழ் கொடுத்துருவாங்க. அதுல வந்து மினிமம் ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வரைக்கும் அந்த ஸ்கோரிங் ஏரியால பார்ட் பியில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, வாட்ஸ்அப் இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்னா ஆன்சர் வந்து புலனம். வாட்ஸ்அப்னா புலனம். அப்போ முகநூல்னா பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். ஓகேங்களா, முகநூல்னா ஃபேஸ்புக். குரல் தேடல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா குரல்னா வாய்ஸ், தேடல்னா சர்ச். இப்போ வாய்ஸ் சர்ச், தேடுனா பொறினா
அப்போ தேடுனா என்னது நம்மளுக்கு வந்து சர்ச் புரியுனா இன்ஜின். அப்போ தேடு போறீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஓகேங்களா. அப்போ முகநூல்னா ஃபேஸ்புக்கு, புலனம்னா வாட்ஸ்அப்பு, குரல் தேடல்னா வாய்ஸ் வச்சு, தேடு போறீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கடைசி கொஸ்டின் நம்ம எஸ்ஐ அல்டிமேட்ல இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால கொஞ்சம் சிம்பிளா பார்த்தோம். கடைசி கொஸ்டின் பாருங்க, 5வது கொஸ்டின் கலை சொற்கள் பொறுத்துக்கு. இதுல வந்து இன்டர்நெட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்னா நம்மளுக்கு வந்து இணையம் ஓகேங்களா. அப்போ இணையம். ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயலி, நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆப்னு சொல்லுவோம், அது தமிழில் செயலி. இமெயில்னா நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மின் அஞ்சல். இமெயில்னா ஈனா மின்னு, மெயில்னா அஞ்சல், அது வந்து இமெயில்னா மின் அஞ்சல். டச் ஸ்கிரீன், டச்னா என்னது தொடருது, அப்போ தொடு, ஸ்கிரீன்னா திரை, அப்போ தொடு திரை. அப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்னா 3ல வரணும், 3. நெக்ஸ்ட் ஆப்னா செயலி 2. நெக்ஸ்ட் இமெயில்னா நம்மளுக்கு வந்து மின்னஞ்சல் 1, டச் ஸ்கிரீன்னா 4. அப்போ ஆன்சர் வந்து டி. இதோட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ நம்மளுக்கு வந்து இதான் வந்து எஸ்ஐ அல்டிமேட்ல ஃபர்ஸ்ட் வீடியோ 6th ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டினியூவா வீடியோவை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே வாங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் ப்ளஸ் எஸ்ஐல வர பார்ட் பியில் வர மெயின் பேப்பர்ல பார்ட் பியில் வர தமிழ் சேர்த்து வந்து பார்த்துட்டே போகலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே.